பார்க்க போகிறோன்னா HTML இமேஜ் அந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு இமேஜை வந்து கொண்டு வர்றது வெப் பேஜில்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். இமேஜ் டேக் வந்து பார்த்தீங்கன்னா IMGன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இமேஜ் டேக்கோட அதுக்கடுத்து SRC எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, SRC வந்து சோர்ஸ் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணி ஒரு இமேஜை வந்து நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துடணும். JPG ஃபைல் எந்த ஃபைலோ அந்த ஃபைலை பற்றி ALT ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த இமேஜோட நேமு இதுதான் வந்து இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கு அந்த இமேஜுக்கு நீங்கள் வித் ஆட்ரிபியூட் வந்து செட் பண்ணுறது இருந்தால் 500 சம்திங் செட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து எவ்வளோ வரணும், ஹைட்டுன்றது இப்போ வந்து சம்திங் சின்ன ஃபோட்டோ இருக்குன்னா அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு ஏற்ற போல் இருக்கிற சைஸை வந்து நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இமேஜ் மேப்னான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். இமேஜ் மேப்புன்றது வந்து என்னென்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய, அதாவது இமேஜ் மேப்புன்றது ஒரு மேப்பும் ஒரு ஏரியாவும், அதாவது ஒரு ஏரியாவை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணால் ஒரு எக்ஸிக்யூஷன் ஆகிறப்போல் அந்த இமேஜ் உள்ளார இருக்கிற இமேஜை வந்து ஹைலைட் பண்ணுறாப்போல் லிங்க் பண்ணுறாப்போல் அதுக்கான சோர்ஸ் கோடு தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து H2ன்னு போட்டு H2 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹெட்டிங் டேக்கு. P வந்து என்னென்னா இது வந்து P டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பேராகிராஃபுக்கு. இமேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் போட்டு அந்த இமேஜை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அது வந்து சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்பேஸ் .jpgன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைலை வந்து கொண்டு வந்துட்டாங்க. யூஸ் மேப்புன்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே ஒர்க் மேப்பு வித்து வந்து 400, ஹைட்டு வந்து ஒரு செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜ் மேப்பில் பார்த்தீங்கன்னா நேமுன்றத சூஸ் பண்ணி அதில் வந்து ஒர்க் மேப்புன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அது உள்ளர பார்த்தீங்கன்னா ஏரியான்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோக்கஸ் பண்ணி ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அதை வந்து என்னென்னா கோஆர்டினேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு சைடும் 34, 44, 270, 350 அந்த சைஸாண்ட எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டருன்ட்டு ஆல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த இதில் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை வந்து ஹைப்பர் லிங்க் hrefன்னு சொல்லிட்டு ஸ்டைல் கொடுத்து பேக்ரவுண்டு -இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். URL பார்த்தீங்கன்னா URL பார்த்துட்டு அது உள்ளார வந்து ஒரு இமேஜை வந்து செட் பண்ணுறோம். சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஒரு இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இமேஜை வந்து செட் பண்ணுறோம். இப்படி தான் வந்து கோடு எழுதுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா H2 டேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஒரு ஹெட்டிங்கு, P டேக் வந்து பேராகிராஃபு. P டேக் உள்ளார ஸ்டைல் என்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செட் பண்ணியிருக்காங்க. URL பார்த்தீங்கன்னா ஒரு URLன்னு போட்டு அந்த இமேஜ் வந்து இமேஜ் டேக்கோட இமேஜ் ஃபைல் நேம் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் P டேக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். எந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு இமேஜ் வந்துருக்குல்ல இந்த கீழே, இதுதான் வந்து நான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். இல்லை நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஸ்டைல் டேக்குள்ளேயே இது போல் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். P டேக் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் இமேஜ் URL ஈக்குவல் டு இது போல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சேம் அவுட்புட்டு தான் வரும். இது போல் தான் அவுட்புட் வரும். ரிப்பீட்டடாக வர்றதுக்கு ஒரு இது இருக்குது. பாடிக்குள்ளே நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டு URL கொடுத்துட்டு இது வந்து என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா இமேஜ் ஃபைல் நேம் வந்து எக்ஸாம்பிள் அந்த ஃபைல் உள்ளார தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து இது வந்து எப்படின்னா அந்த ஃபுல் பேஜுக்கும் வந்து இந்த இது வந்து அப்ளை ஆகிருக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்.
பாடினா அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக அந்த வெப் பேஜில் இருக்கிற ஃபுல் பேஜும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். பிக்சர் எலமெண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து வெப் டெவலப்பர்ஸு இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மீடியாலாம் இருக்குல்ல, மீடியான்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெட்டா நேம் ஈக்குவல் டு வியூ போர்ட்டு. நீங்கள் வந்து என்னென்னா ஒரு அதாவது போர்ட்டு சைஸ்லாம் இருக்குதுல்ல, டிவைஸோட சைஸ்லாம் வந்து தான் வியூ போர்ட்டுன்னு சொல்லுவாங்களே. நேம் ஈக்குவல் டு வியூ போர்ட்டு, கண்டென்ட் ஈக்குவல் டு வித்து டிவைஸு, வித் ஈக்குவல் டு டிவைஸு ஐஃபன் வித்து. அதாவது டிவைஸ் சைஸு இனிஷியல் ஸ்கேல் வந்து 1.0ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வியூ போர்ட்டுன்னு இது பண்ணாங்கன்னா அது வந்து டிவைஸோட சைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் எதுக்கோசரம் யூஸ் பண்ணுறேன்னா, சோர்ஸ் டேக் உள்ளார மீடியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினி வித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 பிக்சல், அதாவது மினி டிவைஸாக இருந்ததுன்னா அது வந்து 650 பிக்சலாக வச்சுருக்காங்க. சோர்ஸ் செட் இன்டு த ஃபுட் இமேஜ், அந்த இடத்துல வந்து ஃபுட் இமேஜ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 465ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கார் இமேஜ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஈக்குவல் டு எஸ்ஆர்சி செட்டு, அந்த இடத்துல வந்து கார் இமேஜ் வச்சுருக்காங்க. இமேஜ் டேக் உள்ள பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி இமேஜ் ஒரு கேலோட இமேஜ் வச்சுருக்காங்க. ஸ்டைல் ஈக்குவல் டு வித் வந்து ஆட்டோ, பிக்சர் டேக்கை வந்து முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.